ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்று சாப்பிட்டாலே போதும், உங்கள் வயிறு நல்லா நிறைஞ்சிரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய பிரெட் ஆம்லெட் தாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரெட் ஆம்லெட் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 2 எடுத்துருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த 2 உருளைக்கிழங்கு நான் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் எல்லாம் மேலே உள்ள தோல் நல்லா சீவிடலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு சில உருளைக்கிழங்கு வந்து இனிப்பாக இருக்கும், அந்த ஸ்வீட் பொட்டோட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்கும். அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. அப்புறம் நீங்கள் ஆம்லெட் சாப்பிடும்போது இனிச்சிக்கிட்டு இருக்கும், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸ்வீட் இல்லாத நார்மல் உருளைக்கிழங்கு இதை எடுத்துகிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி காய் திருவி வச்சு நீங்கள் நல்லா திருவி எடுத்துருங்க. இல்லைன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி திருவுறது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி திருவிட்டிங்கன்னா ஆம்லெட் வேகும்போது சீக்கிரமாக இது வெந்து வந்துடும், ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் இந்த மாதிரி காய் திருவுறதை வச்சு நீங்கள் திருவி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஃபுல்லாக திருவியாச்சு. இப்போ இந்த திருவின காயை நம்ம என்ன பண்ணோன்னா அப்படியே விடக்கூடாது, ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா கலர் வந்து ப்ரௌனிஷாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் திருவின உடனே இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்க்கும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்படியே சேஞ்ச் ஆனாலும் நம்ம புழிஞ்சி எடுக்கும்போது அது வந்து நமக்கு அந்த காய் ஒயிட்டாக தான் வரும். ஸோ பாருங்கள், நான் இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு இது முங்குற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்து வச்சு ஒரு 10 நிமிஷம் இதுலேயே ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மற்ற வேலையை பார்த்துக்கலாம். ஆம்லெட்டுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்துருக்கிறேன். நான் 2 தக்காளி 2 வெங்காயம் 1 குடமிளகாய் இதெல்லாம் எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம இந்த எல்லாத்தையுமே பெருசாக கட் பண்ணாமல் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள மிளகாய் விதை வந்து உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா விதையோடு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த குடமிளகாயில் நான் வந்து காரம் அதிகமாக விரும்பாதனால விதையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு மல்லி இலையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இது நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு திருவி தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இது ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஊறிச்சு. இப்போ நம்ம இதை பிழிஞ்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டு ஊற வைக்கும் போது அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஜூஸ் எல்லாம் நல்லா வெளியேறிடும். நம்ம இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி பிழியாமல் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது தண்ணி பதம் அதிகமாயிரும். நம்ம என்ன தான் நம்ம வதக்கினாலும் அந்த தண்ணி பதம் போகவே போகாது. அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இது நல்லா புழிஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சி எடுத்துட்டேன். இப்போது இது நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. அதை நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த பச்சை வாசம் போயிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. பச்சை வாசம் போனால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற குடமிளகாய் இந்த 2யுமே நம்ம சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி குடமிளகாயும் உருளைக்கிழங்கையும் நீங்கள் போட்டு வதக்கிடுங்க. ஏன்னா இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு வதக்கும் போது அந்த காயோட பச்சை வாசம் இருக்காது. தக்காளி போட்டுட்டு நம்ம காயை வதக்கணுன்னா காயோட பச்சை வாசம் இருக்கும். அதனால தான் நான் காய் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்குறேன். பாருங்கள், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க, அது வதங்கி வந்துடட்டும். வதங்குற வரைக்கும் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அது சீக்கிரமாக வெந்துடும். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இந்த காயெல்லாம் வதக்கும் போதே நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அந்த காயில் நல்லா உப்பு பிடிக்கும். நம்ம இந்த வதக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும் காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு முதல்ல ஒரு 1/2 ஸ்பூன் போட்டேன், அப்புறமா 1/4 ஸ்பூன் போட்டேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம வந்து இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இலை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது நான் ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சு தோசைக்கல் காஞ்ச உடனே கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை ப்ரெட் வச்சு எல்லா பக்கமும் இந்த நெய் வந்து 2 பக்கமும் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணால் நமக்கு நல்லா அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். அது நெய் மணம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நெய்யில் நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாங்க. இதுவே அந்த அளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ ஒரு 4லேருந்து 5 ப்ரெட் வரைக்கும் இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. 5 ப்ரெட்டு நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இந்த 5 ப்ரெட்டுக்கு நான் வந்து 6 முட்டையை வந்து உடச்சி எடுத்துக்கிறேன். இது வந்து நமக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை உங்களுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். முட்டை வந்து அதிகமாக சேர்க்கும் போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்குமே அதுக்கு அளவுக்கு முட்டையும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா காயெல்லாம் நிறையா போட்டு முட்டையை மட்டும் கொஞ்சமாக போட்டால் அது டேஸ்ட் இருக்காது. அதனால் நம்ம நார்மலாக ஒரு ஆம்லெட்டுக்கு ஒரு முட்டையை போடும்போது இதில் ஒரு ஆம்லெட்டுக்கு 2 முட்டை அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ அதனால் நான் 6 முட்டையை உடச்சி எடுத்திருக்கேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம காய் வதக்கும் போதே அதில் எல்லாத்துக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த முட்டைக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு விக்ஸ் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எல்லாம் இருக்கு இல்லையா, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் போடும்போது சூடு இருக்கக்கூடாது. நம்ம வதக்கும் போது அப்படி வதக்கின உடனே சூடோடு போடக்கூடாது. அப்படி சூடோடு போட்டோம்னா முட்டை உடனே கொஞ்சமாக கட்டி இறுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஆற வச்சு போடுங்க. இதில் காரத்துக்கு நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 2மே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் நான் சீரகம் சேர்த்துக்கிறேங்க. சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். இது எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் எல்லாமே அந்த காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ஆம்லெட் ஊற்றுறதுக்கு பக்குவம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் இந்த ஆம்லெட் கலவையை நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேஃபில் இது ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுருக்கிறேன். ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் இது நல்லா உள்ள எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ இது எல்லாம் நல்லா ஊற்றியாச்சு. இனிமேல் இது நடுவில் நம்ம ஒரு ப்ரெட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ப்ரெட்டை வச்சிட வேண்டியதான். வச்சுட்டு கொஞ்சமாக சுற்றியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா கல்லில் ஒட்டாமல் எலும்பி வரும். இந்த ப்ரெட் ஆம்லெட் வேகும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வேக வைங்க. ஏன்னா இது வந்து நம்ம ப்ரெட் வச்சுருக்கிறதுனால மேலே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், கீழே வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. இது நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. திருப்பி போடணுன்னால் போட்டுக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் நேரம் மட்டும்தான் திருப்பி போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த பச்சை வடை முட்டை ஸ்மெல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் திருப்பி வேக வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுட்டு ப்ரெட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி அடுத்ததாக நான் வந்து செக்குடு ஷேஃபில் ஊற்ற போகிறேங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு ஷேஃபில் ஊற்றிருந்தேன். இது வந்து நான் இந்த மாதிரி நீளமாக ஊற்றி இதில் ஒரு சைடில் மட்டும் ப்ரெட்டு வச்சு இன்னொரு சைடை அப்படியே மடக்கி எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், இதுவும் வெந்துருச்சு. இது நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும்னா வேக வச்சுக்கலாம், இல்லைன்னா திருப்பி போடாமல் வேக வைக்கணும்னா அப்படியே நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் விட்டுருந்தால் போதும். இது நம்ம சும்மா நார்மலாக சாப்பிட்ற ப்ரெட் ஆம்லெட்டை விட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இதில் உருளைக்கிழங்கு, குடமிளகாய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு டிப்ஸோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.